நல்லதைச் செய்ய உங்கள் இதயத்தை தயார் செய்யுங்கள். அதை மீண்டும் மீண்டும் செய்யுங்கள். நீங்கள் மகிழ்ச்சியால் நிரப்பப்படுவீர்கள். ஒரு செயலை செய்வது வெற்றி அல்ல, அதை மகிழ்ச்சியாக செய்வதே வெற்றி. எதையும் சிறு புன்னகையுடன் எதிர்கொள்ளுங்கள். மகிழ்ச்சி என்பது ஒரு மனநிலையே. அதை கற்றுக்கொண்டால் துன்பத்திலும் கூட மகிழ்ச்சியுடன் இருக்க முடியும். மகிழ்ச்சி என்ற உணர்ச்சி இல்லாவிட்டால் வாழ்க்கை சுமக்க முடியாத பெரிய சுமையாகிவிடும். உண்மையான மகிழ்ச்சி நீ மகிழ்ச்சி கொள்வதில் இல்லை, பிறரை மகிழ்விப்பதில் உள்ளது. நிலை மாறினால் மகிழ்ச்சி வராது. மகிழ்ச்சியாக இருந்தால் நிலை தன்னால் மாறும். உள்ளது எதுவோ அது இறைவன் கொடுத்தது என்று மகிழ்ச்சியாயிரு. இல்லாதது எதுவோ அது இனி இறைவன் கொடுக்கப் போவது என்று நம்பிக்கையோடு இரு. மகிழ்ச்சியை தேடிக்கொண்டே இருந்தால் நிம்மதியை கூட இழந்து விடுவோம். வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டால் மகிழ்ச்சி தானே தேடி வரும். மகிழ்ச்சி ஒன்றையே இலக்காக வையுங்கள். கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொண்டு கிடைக்காத இடத்தில் கொடுத்துவிட்டு செல்லுங்கள். மகிழ்ச்சியாக அமைவதெல்லாம் வாழ்க்கை இல்லை, அமைவதை மகிழ்ச்சியாக மாற்றுவதே வாழ்க்கை. சந்தேகத்தை எரித்துவிடு, நம்பிக்கையை விதைத்துவிடு. மகிழ்ச்சி தானாகவே மலரும். தேவையற்ற எண்ணங்களை சிந்தித்து கவலை அடைவது சாத்தியம் என்றால் தேவையான எண்ணங்களை சிந்தித்து மகிழ்ச்சி அடைவதும் சாத்தியமே. நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து அமைவது இல்லை, நம்மோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்தே அமைகிறது. எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக இருப்பவரை எவராலும் தோற்கடிக்க இயலாது. மகிழ்ச்சி என்பது ஒருபோதும் தானாக வருவதில்லை, அது உங்கள் செயல்களின் மூலமே கிடைக்கிறது. மகிழ்ச்சி வாழ்கின்ற காலத்தில் இல்லை, வாழ்கின்ற விதத்தில் இருக்கிறது. இருக்கும் இடத்தை அனுபவிக்க தெரிந்தவனுக்கு எங்கும் சொர்க்கம்தான். ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியது அவனது செல்வமோ பொருளோ அல்ல, போதும் என்ற எண்ணமும் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் தான் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றும். மகிழ்ச்சி என்பது நாம் எங்கே இருந்தால் மகிழ்ச்சியாய் இருப்போம் என்பது அல்ல, நாம் எங்கிருந்தாலும் மகிழ்ச்சியாய் இருப்பதே. கவலையை உன் காலுக்கு கீழ் கொண்டு வா, தலைக்கு மேல் தூக்கி சுமக்காதே, அது உன் மகிழ்ச்சியை அழித்துவிடும். பிறக்கும்போதே யாரும் மகிழ்ச்சியாய் பிறப்பதில்லை, ஆனால் மகிழ்ச்சியாய் வாழும் தகுதியுடனேயே பிறக்கிறார்கள். உன் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்ள நீயே முயற்சி செய். மகிழ்ச்சி என்பது ஒரு வண்ணத்து பூச்சி போல, அதை துரத்தி கொண்டே போனால் பிடிக்கு அகப்படாமலேயே போய்கொண்டிருக்கும். ஆனால் பேசாது அமைதியாக உட்கார்ந்து கொண்டால் அது உங்கள் மீது வந்து உட்காரும். உன்னை சுற்றி உள்ளவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு. உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்க முடியாது. நீங்கள் ஆயுள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினால் மற்றவர்களுக்கு உதவுங்கள். சோகமே இல்லை என்றால் மகிழ்ச்சி என்ற சொல் அதன் அர்த்தத்தை இழந்துவிடும். ஒன்றை சிந்தித்தவுடன் கவலை வருவது சாத்தியமென்றால் வேறொன்றை சிந்தித்து மகிழ்ச்சி அடைவதும் சாத்தியமே. நன்றி, வணக்கம்.